இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 9, 2025 9/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 8:04 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி இரவு 10:56 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாமில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில சந்திரன், அதுவும் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வின் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காதல் வயப்படக்கூடிய வயசுல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபரை சந்தித்து மகிழ்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வீண் பேச்சுக்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார விஷயமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெவ்யூ வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்றாரு. மன சந்தோஷத்தை அனுபவிக்கும். சுக குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போனீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேண்டாத பேச்சுக்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுனால அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் உங்களுடைய நட்சத்திரநாதன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு. இதனால இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடன் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடனுக்கான செலவுகளாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தையும் புதிய நபர்களின் அறிமுகத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மேலதிகாரிகளின் குடைச்சல்கள் விலகும் சூழ்நிலை. மேலதிகாரிகளே உங்களை பாராட்டி மகிழ்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக அல்லது செக்கப்புக்காக செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களுக்காக அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய மறைமுக எதிரிகள் அல்லது உங்களுடைய மறைமுக கடன் சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சம்பந்தமா கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் 5, 12 கூடிய சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில்
இதனால உங்களுக்கு வியாபார விஷயமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க நெருப்பு சம்பந்தமான இல்லாட்டி இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லாபம் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பும் லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்களால, அதாவது அக்கா தம்பி அண்ணன் தங்க, இவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படித்து உங்களுடைய எக்ஸாம்லயோ இல்லை உங்களுடைய கோர்ஸ்லயோ சக்சஸ் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்க குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் தசமஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். நீங்க வேற ஊர்ல வேலை பண்றீங்கன்னா உங்க குடும்பத்தை அப்படியே குடுத்தனத்தை ஷிஃப்ட் பண்றதுக்கு இன்னைக்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்றது, புதிய வண்டிக்கு அட்வான்ஸ் பண்றதுன்ட்டு புது விஷயங்களுக்கான முதலீடுகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரத்துக்கும் முயற்சி எடுத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். இந்த செலவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கான செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு. அவங்களுக்காக நீங்க உங்க வேலையை விட்டுட்டு நீங்க வேலை பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழி உறவுகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருந்தாலும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய நபர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, உங்க கூட நெருக்கமா இருந்து நண்பர்களாக இருந்த நபர்கள் உங்களை விமர்சனம் செய்வார்கள். அதனால உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல உண்மைத்தன்மை இருக்கிறதுனால யார் உங்களை எதிர்த்து பேசினாலும் உங்க குடும்ப உறுப்பினர்களே அவர்களுக்கு எதிராக பேசி உங்களை சப்போர்ட் பண்ணி சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குறிப்பா தந்தை வழியில உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் இருந்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை நிமித்தமாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று உங்களுடைய வார்த்தை ஜாலம் சாதகமா இருந்ததுன்னா வெற்றிகள் கிடைக்கும். வார்த்தை ஜாலம் சுமாரா இருந்ததுன்னா வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வார்த்தை ஜாலம்
நல்லாவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உறவுகள் வகையிலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தினர் வகையிலும் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா உங்களுடைய பேச்சு மரியாதையா இருந்ததுன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் வழியில மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூத்த சகோதரர்களின் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வருமான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்க செய்யும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் விஷயத்துல நீங்க பதட்டமடைந்து தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு பொறுமை காத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் தசமஸ்தானாதிபதி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பார். குறிப்பா வேலை விஷயமாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவரா இருந்தா உங்களுடைய நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் மூலமாக வேலை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத மரியாதை அங்கீகாரம் கிடைப்பதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றத்திற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது பினான்சியல் சப்போர்ட் இன்னைக்கு யார்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா தட் இஸ் பீயிங் சப்போர்ட்டட். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில, அதுவும் இன்னைக்கு இருக்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்துல. அதனால உங்களுக்கு நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நேரம் விரயம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குழப்பங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாத சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகினாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை சந்திக்கும். அதாவது பெருசா முடிவடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. பணம் வருதுங்கிறதுக்காக மற்ற செலவுகளை செய்யறதை தவிர்க்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். மேல் படிப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று ஆதாயம் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமான முயற்சிகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டாலும் நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகள் விஷயத்துல வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் கடன் சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சியில புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமான முயற்சிகளுக்கு அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அது பண விரயமா இருக்காது, உடல் உழைப்பு விரயம் அல்லது நேர விரயமாக ஏற்படும். தனுசு ராசி, வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கடன் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற சுமாரான நாளாக இருக்கும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை பெற்று தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்கி உங்கள் குழந்தைகள் உங்களுடன் அன்பு பாராட்டி மகிழ்வார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வேலை விஷயமாக மேலதிகாரிகள் விஷயத்துல நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். அவர்களின் காரியத்தை உங்கள் தலையில் கட்டி உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்துவார்கள். உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீர் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பண விவகாரங்கள்ல உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது எதிர்பாலின நண்பர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இன்று அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா அவங்களுக்காக தான் நீங்க எல்லா முயற்சியும் எடுத்து செயல்படுங்க. இன்று உங்களுக்கு அலைச்சல் வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமா அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலை நிமித்தமாக உங்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமா நீங்க ஏதாவது வெளியூருக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை தொடர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றது இன்று தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல யாராவது குழந்தைங்களோ இல்ல உங்களுடைய சகோதர சகோதரிகளோ குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தால் நற்செய்திகள் வரும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தின் மூலமாக புதிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது நீண்ட நாட்களாக மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்கள் இன்று நேருக்கு நேராக சந்தித்து அனாவசிய பேச்சுக்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு கிடையாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தந்தை வழி சொத்துக்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களால் உங்களுக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில சந்திரன் சந்திரமங்கல யோகம். குழந்தைகள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால குடும்பத்துல ஒரு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. ஆனா அனாவசியமா பேசுறதுனால உங்க பேர்ல ஒரு நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கன்சல்டன்ட், அட்வைசரி கன்சல்டன்ட் இவங்களுக்கெல்லாம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பணம் சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கான பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேருந்தாவது லாட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட பணமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழியில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதே சமயம் தாயாருடைய உதவியின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.